ராமநாதபுரம் மாவட்டம் திருவாடானை அருகே தொண்டி அருகே மீனவர்கள் வலையில் சிக்கிய சுமார் 75 கிலோ எடை கொண்ட அரிய வகை கடல் ஆமையை மீனவர்கள் மீட்டு பத்திரமாக கடலில் விட்டனர். தொண்டி கடலோர பகுதியில் அடிக்கடி வலையில் சிக்கும் ஆமைகளால் வலை சேதமாவதாக மீனவர்கள் வேதனை தெரிவித்துள்ளனர். சேலம் மாவட்டம் சங்ககிரியில் ஓமலூர் திருச்செங்கோடு 4 வழி சாலை விரிவாக்க பணியில் மேம்பால பணி கடந்த 2010ஆம் ஆண்டு தொடங்கி நடைபெற்று வரும் நிலையில் பணிகள் மந்தகதியில் நடைபெற்று வருவதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. இந்த பணிகளை விரைந்து முடித்தால் பல்வேறு பகுதிகளில் ஏற்படும் போக்குவரத்து நெரிசலுக்கு நிரந்தர தீர்வு கிடைக்கும் என நம்பிக்கை தெரிவிக்கும் வாகன ஓட்டிகள் சங்ககிரி ரயில்வே மேம்பால பணிகளை விரைந்து முடித்து பயன்பாட்டுக்கு கொண்டு வர வேண்டும் என வேண்டுகோள் விடுத்துள்ளனர். சேலம் மாவட்டம் ஓமலூர் அருகே நடைபெற்ற சாலை விபத்தில் காரில் வந்த சிறுமி உட்பட 5 பேர் காயமடைந்த நிலையில் மருத்துவமனையில் சிகிச்சைக்காக சேர்க்கப்பட்டுள்ளனர். சேதமடைந்து குண்டும் குழியுமாக காணப்படும் தேசிய நெடுஞ்சாலையில் அடிக்கடி விபத்து நேரிடுவதாக வேதனை தெரிவிக்கும் வாகன ஓட்டிகள் சாலையை சீரமைக்க கோரிக்கை வைத்துள்ளனர். திருவாரூர் மாவட்டம் வார இறுதி நாட்களில் சட்டவிரோத செயல்களில் ஈடுபட்ட 65 நபர்கள் மீது அதிரடி நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. போலீசாரின் தீவிர கண்காணிப்பில் 1,86,450 லிட்டர் மது பாட்டில்கள் பறிமுதல் செய்யப்பட்ட நிலையில் மது அருந்திய நிலையில் வாகனம் ஓட்டியதாக மாவட்டம் முழுவதும் 67 வழக்குகள் பதிவு செய்யப்பட்ட வாகனங்கள் பறிமுதல் செய்யப்பட்டது. இந்நிலையில் கஞ்சா விற்பனையில் ஈடுபடும் நபர்கள், மணல் கடத்தல், லாட்டரி விற்பனையில் ஈடுபடுபவர்கள் மீதும் குண்டர் தடுப்பு சட்டத்தின் கீழ் கடுமையான நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் கருண் கரட் எச்சரிக்கை விடுத்துள்ளார். வெளிமாநில மது பாட்டில்கள் கடத்திய ஆதலையூர் பகுதியைச் சேர்ந்த செல்வ பிரகாஷ் என்பவரை போலீசார் கைது செய்து மது பாட்டில்கள் மற்றும் 4 சக்கர வாகனம் ஆகியவற்றை பறிமுதல் செய்து சிறையில் அடைத்தனர். கைதான நபர் மீது 3 வழக்குகள் உள்ளது போலீசாரின் விசாரணையில் தெரியவந்ததை அடுத்து அவர் குண்டர் தடுப்பு சட்டத்தின் கீழ் கைது செய்து நடவடிக்கை மேற்கொள்ள காவல் கண்காணிப்பாளர் பரிந்துரை செய்ததன் பேரில் மாவட்ட ஆட்சியர் உத்தரவின்படி இன்று செல்வ பிரகாஷை குண்டர் தடுப்பு சட்டத்தின் கீழ் திருச்சி மத்திய சிறையில் அடைத்தனர். அதிகாரம் வேண்டுமென்றால் அமைதியாக இருப்பார், அதிகாரம் இல்லை என்றால் எந்த எல்லைக்கும் பன்னீர்செல்வம் போவார் என்று அதிமுக முன்னாள் அமைச்சர் RB உதயகுமார் விமர்சித்துள்ளார். மறைந்த முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதா பன்னீர்செல்வத்தின் மீது நம்பிக்கை குறைபாட்டில் இருந்தது அனைவரும் அறிந்த ஒன்று என விமர்சித்தார். மேலும் தான் கட்சி நலனுக்காக என் பதவியை ராஜினாமா செய்ய வேண்டும் என்று எடப்பாடி பழனிசாமி உத்தரவிட்டால் அதற்கு தயாராக இருப்பதாக தெரிவித்ததோடு எனக்கு எச்சரிக்கை விடும் தகுதி பன்னீர்செல்வத்துக்கு கிடையாது என்று கருத்து தெரிவித்தார். வருங்கால முதலமைச்சர் கழகத்தின் நிரந்தர பொதுச் செயலாளர் ஐயா எடப்பாடியார் அவர்கள் ஆணையிட்டால் இந்த நிமிடமே என்னுடைய சட்டமன்ற எதிர்கட்சி துணைத் தலைவர் பொறுப்பு, மாவட்ட கழக செயலாளர் பொறுப்பு, சட்டமன்ற உறுப்பினர் பொறுப்பு, கழக புரட்சித் தலைவர் அம்மா பேரவை பொறுப்பு அத்தனையும் கட்சியுடைய எதிர்காலத்திற்கு, கழக தொண்டருடைய எதிர்காலத்திற்கு, தமிழ்நாட்டின் நன்மைக்கு, வெற்றிக்கு நான் பொறுப்பிலிருந்து விடுவித்துக் கொள்வது என்று புரட்சி தமிழர் ஆணையிட்டால் நான் இந்த நிமிடமே தயாராக இருக்கிறேன். திருப்பரங்குன்றத்தின் பெருமைகளை பாதுகாப்போம், கொடிய விஷம் கக்கும் மதவாத பிரச்சாரத்தை ஒதுக்கி வைப்போம் என வலியுறுத்தி இந்திய மாணவர் சங்கம் சார்பாக திருப்பரங்குன்றத்தில் நோட்டீஸ் வழங்கப்பட்டது. அப்போது அவர்களை தடுத்து நிறுத்திய போலீசார் உரிய அனுமதி பெற்று நோட்டீஸ் வழங்க வேண்டும் என்று எச்சரிக்கை விடுத்து அனுப்பி வைத்தனர். கள்ளக்குறிச்சி மாவட்டம் உளுந்தூர்பேட்டை அருகே புகைப்பட்டி கிராமத்தில் கடந்த 10 நாட்களாக குடிநீர் விநியோகிக்கப்படாததால் பாதிக்கப்பட்ட மக்கள் இன்று எலவனாசூர் கோட்டையில் இருந்து திருவண்ணாமலை செல்லும் சாலையில் சாலை மறியலில் ஈடுபட்டனர். இதனால் சுமார் அரை மணி நேரத்திற்கு மேலாக போக்குவரத்து பாதிப்பு ஏற்பட்ட நிலையில் சம்பவ இடத்திற்கு சென்ற போலீசார் குடித்தண்ணீர் வழங்க நடவடிக்கை எடுக்கப்படும் என்று உறுதி அளித்ததன் பேரில் போராட்டம் கைவிடப்பட்டது.
காரைக்கால் மீனவர்கள் இன்று 8வது நாளாக தொடர் வேலைநிறுத்த போராட்டம் மற்றும் மாவட்டம் முழுவதும் கடையடைப்பு போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். போராட்டத்தில் காரைக்கால் மீனவர்கள் மீது துப்பாக்கி சூடு நடத்திய இலங்கை கடற்படையை கண்டித்தும், துப்பாக்கி சூட்டில் காயப்பட்டு இலங்கை மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வரும் 3 மீனவர்களை மேல் சிகிச்சை செய்ய விடுவிக்க வலியுறுத்திய நிலையில் தங்களது கோரிக்கைகளுக்கு விரைவில் மத்திய அரசு மற்றும் மாநில அரசுகள் நடவடிக்கை எடுக்கவில்லை என்றால் நாளை தங்களது ஆதார் அடையாள அட்டை மற்றும் ரேஷன் கார்டுகளை மாவட்ட ஆட்சியரிடம் ஒப்படைத்து போராட்டத்தை தீவிரப்படுத்துவோம் என்று எச்சரிக்கை விடுத்துள்ளனர். அரியலூரில் சிறுதானிய விழிப்புணர்வு பேரணியை மாவட்ட ஆட்சியர் ரத்தினசாமி தொடக்கி வைத்தார். மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் இருந்து துவங்கிய இப்பேரணியில் சிறுதானியங்கள் குறித்த விழிப்புணர்வு பதாகைகளை ஏந்தியவாறு நகரின் முக்கிய வீதிகள் வழியாக மாணவர்கள் ஊர்வலமாக சென்றனர். தொடர்ந்து சிறுதானியங்கள் குறித்து நடைபெற்ற விழிப்புணர்வு போட்டியில் வெற்றி பெற்றவர்களுக்கு பரிசுகள் வழங்கி பாராட்டப்பட்டது. திருச்சி மாவட்டம் தஞ்சை சாலையில் உள்ள ஆக்கிரமிப்பை அகற்றும் பணியில் மாநகராட்சி ஊழியர்கள் ஈடுபட்டனர். அப்போது அப்பகுதி மக்கள் ஆக்கிரமிப்பை அகற்றுவதற்கு எதிர்ப்பு தெரிவித்தும் அதிகாரிகளுடன் கடும் வாக்குவாதத்தில் ஈடுபட்டும் திடீர் சாலை மறியலில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. மேலும் தண்ணீர் வரி, வீட்டு வரி உள்ளிட்டவைகளை சரியாக செலுத்தி வருவதாகவும் இது குறித்து சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என அப்பகுதி மக்கள் கோரிக்கை விடுத்து செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்துள்ளனர். இருக்கவங்க பூரா வீட்டு வரி கட்டுறோம், கரண்ட் பில்லு கட்டுறோம், பாதாள சாக்கடைக்கு நாங்கள் தனியாக கட்டுறோம். எல்லாம் இருந்துமே எங்களுக்கு சரியான வசதி வாய்ப்புகள் இல்லை. ரோட்டை முன்னாடி இருக்க அந்த இதுங்களெல்லாம் எடுங்கன்னு சொன்னாங்க. அந்த சீட்டு போட்டிருக்கிறத அதை எடுத்தோம். அதுக்கப்புறம் பார்த்தா வீடுங்களையும் இடிக்கிறோம், எல்லாம் நீங்கள் ஆக்கிரமிப்பு பண்ணியிருக்கீங்கிற முறையில் காலையிலேருந்து செய்கிறாங்க. ஜேசிபியை கொண்டு வந்து அவங்களாம் அராஜகம் பண்ணி எல்லா போய் இந்த ரோட்டில் இருக்க வீடுகள், கடைகள் எல்லாத்தையும் இடிச்சிட்டாங்க. இடித்தது இல்லாமல் நாங்களாம் மத்தியானத்துக்கு மேலே போய் ரோட்டில் உட்காந்து சாலை மறியல் பண்ணோம். அது வரையிலும் கவுன்சிலர், இந்த ஏரியா கவுன்சிலர் வரல. திருவள்ளூர் மாவட்டம் பொன்னேரியில் போலி ஆவணம் தயார் செய்து அரசு புறம்போக்கு நிலத்தை மோசடியாக பத்திரப்பதிவு செய்து விற்பனை செய்யும் நோக்கில் முயற்சி செய்து வரும் நபர் மீது உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று மாவட்ட ஆட்சியரிடம் சமூக ஆர்வலர் ஒருவர் கோரிக்கை மனு அளித்துள்ளார். மேலும் அந்த நபர் மீது நில மோசடி பிரிவின் கீழ் வழக்கு பதிவு செய்து உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என மாவட்ட ஆட்சியரிடம் மனு அளித்துள்ளதாக செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்துள்ளார். 322/2 என்ற அரசு புறம்போக்கு நிலம் 39.40 அரசு நிலம் இருக்குது. அந்த நிலத்துல ஒரு பகுதியினை மோசடியா விற்பனை செய்ய முயற்சி செய்து வரும் பூபாலன் மனைவி கீதா என்பவர் என்ன பண்றாங்கன்னா, பொய்யான ஆவணங்களை தயாரித்து அதை பத்திரப்பதிவு செய்து ஒரு தனிநபருக்கு விற்பனை செய்யறதுக்காக முயற்சி செய்து வராங்க. இது சம்பந்தமா இன்னைக்கு மாவட்ட ஆட்சியரை நேரில் சந்தித்து மனு கொடுத்துருக்குறோம். கண்டிப்பா உரிய நடவடிக்கை எடுக்கிறதா சொல்லியிருக்கிறாங்க. பொறுத்து பார்க்கணும் சார். விருதுநகர் மாவட்டம் அருப்புக்கோட்டை நகராட்சி நெசவாளர் காலனியில் உள்ள குழாய் உடைந்து வீணாகும் குடிநீர் குறித்து சமூக ஆர்வலர் ஒருவர் ஆதங்கத்துடன் வெளியிட்ட வீடியோ தற்பொழுது வைரலாகி வருகிறது. மேலும் 10 நாட்களுக்கு மேலாக இங்கு குடிநீர் வீணாவதாகவும் அதை சரி செய்யக்கூடிய கவுன்சிலர் எந்த நடவடிக்கை எடுக்கவில்லை என ஆதங்கம் தெரிவித்து வீடியோ வெளியிட்டுள்ளதால் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது. விருதுநகர் மாவட்டம் ராஜபாளையம் ஜவஹர் மைதானத்தில் தமிழ்நாடு விவசாய தொழிலாளர் சங்கம் சார்பில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலை உறுதியளிப்பு திட்டத்திற்கு கூடுதல் நிதி ஒதுக்கீடு செய்யவும், ஊதிய பாக்கியத்தை உடனடியாக வழங்கவும் உள்ளிட்டவைகளை வலியுறுத்தி 100க்கும் மேற்பட்டோர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். திருப்பத்தூர் மாவட்டம் ஆம்பூர் அருகே எருதுவிடும் திருவிழாவில் கலந்து கொண்ட காளை 6 கிலோமீட்டர் தண்டவாளத்திலேயே ஓடி எதிர்பாராத விதமாக ரயிலில் சிக்கி பரிதாபமாக உயிரிழந்தது. இவ்விபத்து குறித்து ஜோலார்பேட்டை ரயில்வே காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். மேலும் எருதுவிடும் விழாவில் பங்கேற்ற காளை ரயிலில் சிக்கி உயிரிழந்த சம்பவம் காளை ரசிகர்கள் மற்றும் பொதுமக்களிடையே பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. தர்மபுரி மாவட்டம் பென்னாகரம் அருகே விவசாய அரவை இயந்திரத்தில் சிக்கி ஜெயக்குடி என்ற பெண் பரிதாபமாக உயிரிழந்தார். இதுகுறித்து பென்னாகரம் போலீசார் வழக்கு பதிவு செய்து அரவை இயந்திரத்தை கைப்பற்றி விசாரணை மேற்கொண்டு வரும் நிலையில் இச்சம்பவம் பென்னாகரம் பகுதியில் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது.
தருமபுரியில் 100 நாள் வேலை திட்ட பணிக்கு சென்ற 2 பெண்கள் மீது இருசக்கர வாகனம் மோதி விபத்து ஏற்பட்டதில் ராதா என்பவர் படுகாயமடைந்து சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தார். மற்றொரு பெண் லட்சுமி என்பவர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வரும் நிலையில் விபத்தை ஏற்படுத்திய நபரை போலீசார் கைது செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். அதிமுகவிலிருந்து நீக்கப்பட்ட முன்னாள் எம்பி KC பழனிசாமி கோவை RS புரம் பகுதியில் உள்ள அவரது இல்லத்தில் செய்தியாளர்களை சந்தித்தார். அப்போது பேசிய அவர், தைரியம் இருந்தால் எடப்பாடி பழனிசாமி செங்கோட்டையனை நீக்கி பார்க்கட்டும் என்றும், எடப்பாடி பழனிசாமி இந்த இயக்கத்தை ஒருங்கிணைக்க தவறிவிட்டார் என்றும், அவர் சுயநலத்துடன் நடந்து கொள்கிறார் என விமர்சித்து பேசினார். பல பேர் எனக்கு தெரிஞ்சு சமீபத்தில் கூட ஈரோட்டில இருந்து சில பேர் என்னை சந்தித்தாங்க. அது குறிப்பா பெண்கள். அவர்களிடத்துல நான் பேசுற பொழுது, அம்மா காலம் வரை நாங்கள் அதிமுகவுக்கு தான் வாக்களித்தோம். ஆனால் எடப்பாடி பழனிசாமி இந்த இயக்கத்தை ஒன்றுபடுத்த தவறுகிறார், சுயநல போக்கோடு நடந்து கொள்கிறார். அதனால அவருக்கு வாக்களிப்பதற்கு எங்களுக்கு அவ்வளவு அம்மா காலத்தை போல எங்களுக்கு அது உற்சாகமாக இல்லை என்கிற கருத்தை தான் சொல்றாங்க. கோவையில் கடந்த 14ஆம் தேதி குண்டுவெடிப்பு புஷ்பாஞ்சலி நிகழ்ச்சியில் சர்ச்சைக்குள்ளான கருத்தை தெரிவித்ததாக கூறி இந்து முன்னணி மாநில தலைவர் காடேஸ்வர சுப்பிரமணியன் மீது வழக்கு பதிவு செய்த போலீசார் அவரை நேரில் ஆஜராகும்படி சம்மன் அனுப்பப்பட்ட நிலையில் கோவை RS புரம் காவல் நிலையத்தில் நேரில் ஆஜராகி தனது விளக்கத்தை அளித்தார். அதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்த இந்து முன்னணி மாநில தலைவர் காடேஸ்வர சுப்பிரமணியம், இன்று நடக்கக்கூடிய அரசாங்கமானது இந்துக்களுக்கு விரோதமாக நடந்து கொண்டு இருக்கின்றது என விமர்சித்து பேசினார். இன்றைக்கு நடக்கக்கூடிய அரசாங்கமானது இந்துக்களுக்கு விரோதமாக நடந்து கொண்டிருக்கின்றது. இந்த அரசாங்கத்துக்கு சனி பிடிச்சிருக்கின்றது, குறிப்பா 7.5 சனி பிடிச்சிருக்கின்றது. 2026 இந்த 7.5 சனி என்னன்னு காமிக்கும். கோவை மாநகர காவல் ஆணையர் அலுவலகத்தில் விகடன் இதழ் மீது புகார் அளிக்க வந்த பாஜக மாநில பொருளாளர் SR சேகர் உள்ளிட்டோர் செய்தியாளர்களை சந்தித்தனர். அப்போது பேசிய SR சேகர், பத்திரிகை சுதந்திரம் என்ற பெயரில் கடந்த 10ஆம் தேதி அன்று தமிழ்நாட்டின் மூத்த பத்திரிகை ஆனந்த விகடன் இந்தியாவின் பிரதமரை கைதி போன்று சித்தரித்து அவமானப்படுத்தி உள்ளதாகவும், தேசத்தை அவமானப்படுத்தும் வகையில் போடப்படுகின்ற கார்ட்டூன் கருத்து சுதந்திரம் அல்ல, அது தண்டிக்கப்பட வேண்டிய குற்றம் எனவும் கூறினார். ஆனால் தேசத்தினுடைய பெருமையை அவமானப்படுத்துகின்ற வகையில் போடுகின்ற கார்ட்டூன் கருத்து சுதந்திரம் அல்ல, அது தண்டிக்கப்பட வேண்டிய குற்றம். அந்த குற்றத்தை அவர்கள் செய்திருக்கிறார்கள். அதற்கு வக்காலத்து வாங்கி கொண்டு வரக்கூடிய தமிழ் நாட்டில் உள்ள பத்திரிகைகள் ஒரு சில. பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம் நாடு தொலைக்காட்சியுடன்.